ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஸ்ப்ளெண்டிட் குக்கிங்கில் நம்ம ராஜ்மா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷன், நல்ல ஹெல்த்தியானதும் கூட. இப்போது இந்த கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இந்த ஜீரகம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அது எண்ணெயில் வதக்கிக்கோங்க. நல்ல ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறமேல் வந்துட்டு ஒரு 4 to 5 ஸ்மால் ஆனியன்ஸை வந்து நான் கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா நீங்கள் சின்னதாக சாப் பண்ணணும். இல்லாட்டி நீங்கள் தோசை சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ஆனியன் வாயில் பட்டால் அது நல்லா இருக்காது சாப்பிடும்போது கிரேவிக்கு. ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் எண்ணெயிலே போட்டுறேன். அப்போ அதோட பச்சை வாசம் வந்து குழம்புல இருக்காது, மசாலாவில் இருக்காது. ஸோ நான் வந்து இது டைரெக்டாக ஆயிலில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பிகினிங்லேயே ஆட் பண்ணிக்கிறது இட்ஸ் குட். அந்த அந்த ரா ஸ்மெல் இருக்காது. இப்போ நான் ஒரு சின்ன தக்காளி 2 வந்து சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது வந்து நான் ஒரு 4 to 5 hours இந்த ராஜ்மாவை வந்து ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். நல்லா வெந்திருக்கு. நல்லா ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ ஓரளவுக்கு நல்லா ரெண்டுமே தக்காளி எல்லாமே வெந்துருச்சு. இப்போ ராஜ்மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மசாலா நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னு உங்களுக்கு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ராஜ்மாவை கொஞ்சம் எடுத்து மிக்சியில் கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா வந்து திக்காக இருக்கும். பட் எனக்கு வேண்டாம், எனக்கு இதுவே ஓகேங்கிறதுனால நான் அப்படியே இதை கொஞ்சம் நேரம் வேக விட்டு அதை நல்லா நசுக்கி விட்டிங்கனாலே கிரேவி நல்லாயிருக்கும். ஸோ இது உங்கள் ஆப்ஷன் தான். வேணால் நீங்கள் கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சப்பாத்திக்கெல்லாம் கிரேவி நல்லா திக்காக சீக்கிரமாக வந்துடும். அவ்வளோதான். இது ஒரு 2-3 கொதி வர வரைக்கும் இதை அப்படியே விடுங்க. அவ்வளோதாங்க, சப்பாத்திக்கு சுவையான நம்ம ராஜ்மா மசாலா தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.